இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மும்முனை போட்டியை நாம் சந்திக்கிறோம். ஒன்னு அதிமுக, இன்னொன்னு திமுக, என்று பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி. இதற்கு முந்தைய பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோட கூட்டணி இருக்கின்ற வரை நம்ம கூட்டணியில இரண்டாவது இடம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மூன்றாவது இடம்ல 5வது இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணியில் 2019 நம்ம அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் 2ஆம் இடம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்தது. 3வது இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. ஆனா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி அமைச்சு போட்டிருக்கிறான்னா அந்த கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய திரு அன்புமணி மாநில உறுப்பினர் பேசுறாரு, அண்ணா திமுக ஓட்டு போட்டா வேஸ்ட். எங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சதுனால நீ எம்பியா இருக்கிற, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த ஒருவருக்கு அண்ணா திமுக மக்கள்லாம் அண்ணா திமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த காரணத்தினால தான் உங்களை நாங்க எம்பியா தேர்ந்தெடுக்கிறோம். அண்ணா திமுக ஓட்டு போட்டா நன்மை கிடைக்கும். இன்னொன்னையும் சொல்றாரு, இன்னைக்கு அவர்களுக்கு தான் பிரதமரே இல்லையே, அப்புறம் ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு. ஏன் நீங்க பிரதமர் தான் முன்னிறுத்தினீங்களே, 5 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்ல, அப்ப சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார்ல, அப்ப என்ன கொண்டாந்து இறக்கினாரு நேச்சரிக்கை? ஒரு திட்டத்தை கொண்டாந்தாரா சொல்லுங்க? ஒரு திட்டத்தை நம்முடைய பகுதிக்கு கொண்டாந்தாரா? இல்ல தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெறுகின்றதற்கு அங்க பேசினாரா? ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் என்ன பிரைம் மினிஸ்டர் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்களா அடிமையா இருக்கிறதுக்கு பாக்குறீங்க. நாங்க அப்படி இல்ல, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியிலே தேவையில்லை, மக்கள் தான் தேவை. மக்கள் தான் தேவை. மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இங்க இருக்கின்ற மக்கள், தருமபுரி நாடாளுமன்றத்தில் வசிக்கின்ற மக்கள் எங்களுடைய வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை நாடாளுமன்றத்தில் சுயமாக சுதந்திரமாக எடுத்து பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து போட்டியில் தான் பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு பதவி வேணும், அதுக்காக நீங்க போய் கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. மக்களுக்காக அல்ல, மக்களுக்கு நன்மை செய்திருக்க அவர் கூட்டணிக்கு போகல. அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க, அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க, அடிக்கடி பேசிட்டே இருக்காரு. நீட் தேர்வு சொல்லிட்டே இருக்காரு திரு அன்புமணி அவர்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா, அதை அமல்படுத்தது பாரதிய ஜனதா. அவரோட நீங்க கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க, அவரோட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க. ஆக இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சாதகமா அமைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்போதெல்லாம் போய் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்குவாங்க. மக்களை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க. ஆனா நேரத்திற்கு நேரம் வேறுபட்ட கருத்தை மாறி மாறி பேசி அவர்கள் பதவிக்கு வர வேண்டும். அதுதான் ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது. அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட கட்சி தலைவர் தான் அவர். நம்ம ஊர்ல தலைவராக இருந்தார், அதையும் அவர் பிடிக்கிட்டார். யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அண்ணன் மணி இருந்தார், அண்ணன் மணி இருந்தார், அவருடைய பதவியும் அவர் வாங்கிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.